என்ன நினைக்கிறோம், நம்ம தான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, உபத்திரப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், அக்கினியின் மத்தியில் இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இருந்த தேவன், தானியேலோட சிங்கக்கபியில் இருந்த தேவன் உங்களோடையும் என்னோடையும் உபத்திரவத்தின் நேரத்திலே கூட இருக்கிறார். மறந்துடாதீங்க, இதை கூட இருக்கிறார். ஒருபோது நீங்கள் தனிமையாக இருப்பது இல்லை, அவர் கூட இருக்கிறாருங்க, நம்புங்க. என்னுடைய உபத்திரவத்தில் சொல்கிறான், என்னுடைய உபத்திரவத்தை பார்த்துனா எங்கேயோ தூரத்தில் இது பார்த்துட்டு இல்லை, யுவர் ரைட் தேர். என் உபத்திரவத்தின் மத்தியில் நீர் என்னை விட்டுட்டு ஓடிடலாம் ஆண்டவரே, என் கூட இருந்தீர். அதனால தான் இன்றைக்கி நான் சர்வை பண்ணி இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்றான். நீர் உபத்திரவத்தில் என்னை பார்த்தீர் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டீர், நீர் என்னோடு கூட அதில் இருந்து என்னை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக, என்னை காக்கும்படியாக நீர் அதில் வந்திருந்தீர்ன்றான். அப்புறம் சொல்கிறான், என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நான் உபத்திரவப்படும் போது அங்கே என்னோடு கூட இருந்தது மட்டும் இல்லாமல் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்குள்ள என் உள்ளத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஏன்னா அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், வருத்தங்கள், உங்களுடைய இருதயத்தின் கண்ணீர் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன்றான். கர்த்தர் என்னை காணலை, கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க. ஆத்தும வியாகுலங்களை கர்த்தர்